Recording in progress. Okay, hi, bismillah. கடைசியாக நாங்க எதில நிப்பாட்டிட்டோம்? சொல்லுங்க அவங்க. சரிங்களா? சவுண்ட் கேக்குது இல்ல? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது இப்ப எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது எதுவும் கேக்குது இல்ல? சார் நான் வேற ஒரு டிவைஸ்ல வரவா? ஆஹா. சேதனையோட எல்லா பின்னுங்க சேதனை பேங்க் கூட ஓகே. நாளைக்கு ஸ்பெக்ட் தரவா? உங்களோட மெயில் எடுத்து பார்த்தா கழுத்தல டிஸ்கவர் 320. ரெண்டரை குறைஞ்ச பிரைஸ். இது செகண்ட் ஹேண்டோ இது இந்த வேலை அத இல்ல ஸ்பீக்கர் அவசரமா செஞ்சு விட்டது நல்ல. ஓகே, போன கிளாஸ்ல லாஸ்ட் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் நீங்க என்ன இப்ப போட்டிருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் பார்க்கணும்னு சொன்னீங்க. உஸ்தாத் கேக்குதா? கேக்குறேன். லாஸ்ட் என்ன பார்த்தோம்?
மத்துடைய கண் பார்க்கணும் வாய் கண் பார்க்கணும் வாய் அதுல உள்ள அதாவது சரளமாக ஓதுற தொடர்பான டீடைல்ஸ் பாத்துக்கிறோம். பொதுவான சரளமாக ஓதுற தொடர்பான டீடைல்ஸ் பார்த்தோம். அது சம்பந்தமா நீங்க ஃபுல்லா தேடி பாத்தீங்களா? ஆமா சார். ஆனா அது கொஞ்சம் வந்து திக்குது உஸ்தாத். ஏன்னா வந்து வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் பார்க்கணும்ல கவனமா. நீங்க இப்ப அதை போக்கஸ் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது உங்களால திக்காம விட நீ பார்க்கணும். ஓகே உஸ்தாத். நாங்க இன்னைக்கு பாடத்து சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல முதலாவது எழுத்தாக நாங்க பார்க்க வேண்டிய எழுத்து வந்து அலிஃப் ஐனுடைய பாடம். அதுல அலிஃபினுடைய எழுத்து தான் நாங்க இன்னைக்கு பிராக்டிஸ் எடுக்கிறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னென்றால் அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல நாங்க சொல்லித்தார பின்வருகின்ற விஷயங்களை நீங்க போக்கஸ் பண்ணணும். அதாவது இப்ப நீங்க திக்காம ஓதலி தானே, அந்த ஓதல்ல இப்ப இந்த விஷயத்தை தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சரியா? அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் திக்காம ஓதுரத்துல என்ற சவுண்ட பிராக்டிஸ் பண்ற நேரம் அது முதலாவது மேலிருந்து கீழ் நோக்கிய சவுண்டுக்கு போகணும். சத்தம் ஆ என்று வானத்தை நோக்கி போகக்கூடாது. இரண்டாவது தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்தால் இதனுடைய சவுண்ட் வரணும். தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி ஆண்டு தொண்டையில கீழ் பகுதியிலிருந்து வர முடியாது. அது போல தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இதனுடைய சவுண்ட் வரணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல எங்களோட நாவை நாங்க அசைக்க கூடாது. நாவினுடைய முன்பகுதி ஆயிக்கலாம், பின்பகுதி ஆயிக்கலாம், தொண்டையோட வார பகுதி ஆயிக்கலாம், அல்லது தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில வரக்கூடியதாக இருக்கலாம். நோ ப்ராப்ளம். எது எப்படி இருந்தாலும் நாவினை நாங்க அசைக்க கூடாது. நாலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் முன்னால வார எழுத்த நாங்க ஜாயின் பண்ணக்கூடாது, சேர்த்து ஓதிடப்படாது. அதோட நாங்க சேர்த்து ஓத விட கூடாது. விஷயம் இதான் முக்கியமான விஷயம். அப்ப சவுண்டை நாங்க அதை வச்சுக்கொண்டு இதை பிராக்டிஸ் பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் உண்டு. இது பிராக்டிஸ் பண்ண காட்டுங்க பாபு. சரியா ஓதி காட்டுங்க பாபு. சரி போதுங்க, உங்களோட சவுண்ட் பிரச்சனை தான். சரி போதுங்க. வரக்கூடாது. வர வேண்டிய சவுண்ட் ஈ என்று சொல்லி வார நேரத்தில் நடக்கும் உங்களோட நாவினுடைய நடுப்பகுதியை மேலும் தூக்குப்படுறீங்க. நீங்க தான் ஓதுறீங்க. ஏன் அப்படி தூக்கப்படுது என்றால் அதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நீங்க சரியான ஒரு கெப்பை நீங்க மெயின்டைன் பண்ணினாத்தான் சீனை பெய்துட்டு அழிப்போட சேர்க்காம இந்த ஹம்சாவோட அந்த சீனை சேர்க்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஈ என்ற சவுண்ட தெளிவாக ஓதலாம். முன்னால வார எழுத்தோட மிக்ஸ் பண்ணாம. இல்லைங்கண்ணா? சரியா ஓதுங்க பாபு. இப்ப யா வச்சு ஓதி காட்டுங்க பாபு. இப்ப இந்த இடத்துல யாவை வச்சு ஓதி காட்டுங்க. சரி, ரெண்டு மூண்டு. இப்ப யா வச்சு ஓடுறதும் ஹம்சா வச்சு ஓடுறதும் மூண்டு தானே நீங்க ஓதுறீங்க. வித்தியாசம் இல்லையே. ஹம்சா வச்சு ஓதுங்க, யா வச்சு எனக்கு ரெண்டு மாதிரி மோதி காட்டணும். ரெண்டு டிஃபரெண்ட் விளையாடணும். பாருங்க. வித்தியாசம் எல்லாம் ரெண்டுக்கும். முதலாவது நான் ஓதினது என்ன? விளங்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓதினது ஈ வச்சு ஓதுனீங்க. யா வச்சு அப்படியா?
நான் ஃபெஸ்டா ஓதினேன் எதை வச்சு ஓதினேன் பாத்தீங்களா? அதையும் நீங்க மறந்துட்டீங்களே. நான் 2 முறையும் ஓதினேன். ஃபெஸ்ட் முறை ஓதினேன் எதை வச்சு ஓதினேன்? யா வச்சு ஓதுனீங்க? அப்ப இல்ல ஆன்சர். நான் ஃபெஸ்ட் முறை யா வச்சு ஓதினேன். 2ஆம் முறை யா வச்சு ஓதினேன். நீங்க சரியா கேட்கிறீங்கல்ல, பாருங்க. திருப்பி ஓதி காட்டுறேன். ஓகே உஸ்தாத். وأما السائل فلا تنهر وأما السائل فلا تنهر. இப்பெல்லாம் இப்ப ஓகே உஸ்தாத். இப்ப 2வது முறை ஓதி எதை பத்தி எதை வச்சு ஓதினேன்? 2வது முறை முறை வந்து ஈ வச்சு ஓதுனீங்க. யா வச்சு. யா வச்சு. ஃபர்ஸ்ட் முறை ஆ வச்சு. வச்சு. இப்ப அந்த டிஃபரெண்ட் நீங்க எடுத்து ஓதணும், அதான் முக்கியம். ஓகே உஸ்தாத். இப்ப நான் ஆ வச்சு ஓதணும் அப்படிதானே உஸ்தாத்? 2 மாதிரி ஓதணும். ஆ மட்டும் ஓதுனா இல்ல, ஏன்னா உங்களுக்கு ஓத கஷ்டமே. ஆகட்டும், எப்படி டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஓதிட்டுமா உஸ்தாத்? ஓகே, ஓதும். وأما السائل فلا تنهر وأما السائل فلا تنهر. பாத்தீங்களா? அந்த குழப்பம் வரக்கூடாது. அந்த குழப்பம் வரக்கூடாது. அடுத்தது முதலாவது வரக்கூடிய இதுவும் என்று தொண்டையினுடைய நடுப்பக்கத்திலிருந்து உங்களோட உச்சரிப்பு வருது. அது போல وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. அலிஃபினுடைய கஸ்ரத்தினுடைய சவுண்ட் மிக தெளிவாக வர வேண்டும். பட்டும் படாமலும் முன்னாள் எழுத்தோட தொத்தி கொண்டு மறைஞ்சு கொண்டு அலிஃப உச்சரிக்கிறது மிகப்பெரிய தவறு. உங்கள்கிட்ட நடக்கிற மிஸ்டேக் என்றால் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல தொண்டையினுடைய நடுப்பக்கத்துல இருந்து உங்களோட உச்சரிப்பு வரத்தால இந்த இடம் பிழையாகுது. இந்த இடத்துல என்ன செய்றீங்க என்றால் சீனை நீட்டி அந்த சீனோட பேத்துட்டு இந்த அலிஃபை மிக்ஸ் பண்ணி கலந்து கொண்டு போய் தெரியும். அது போல நான் சொன்னேன், அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் மிக தெளிவாக அலிஃபினுடைய உச்சரிப்பு வருகின்ற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் அந்த இ அல்லது அ என்ற சவுண்டை மிக தெளிவாக ஓத முடியும் என்கிறது நான் சொன்னோம். அந்த விஷயம் நடக்குது இல்ல லைனா விஷயம். ஓகே, நான் அடுத்தது இதை ஓதுங்க பாப்போம். صراط الذين أنعمت عليهم. ஓகே, இது ஓகே. இதுல ந அன் இது ரெண்டுலையும் மிக தெளிவான வேறுபாடோட இதை பிராக்டிஸ் பண்றீங்க. எனவே இந்த இதுல இஷ்யூ இல்ல. முதலாவதுல மட்டும்தான் இஷ்யூ வைக்குது. ஹைரன், இந்த 2 வசனத்தையும் இன்றைய பாடத்துக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளங்களோட சரி செஞ்சு கொள்ளுங்க. நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியது. எனவே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்றால் இந்த என்ற இந்த பிரச்சனைய சரியா தலைக்கு எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அதுல என்ன விஷயம்ங்கிறத நீங்க ஒரு மிஸ்டேக்கை பார்த்துக்கொண்டு செல்ஃபா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களே அதுல இந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா ஓதி பழகிட்டு வரணும். புதிய புதிய வசனங்களை அடுத்த கிளாஸ்ல வந்து நான் பெரும்பாலும் இந்த 2 வசனத்தையும் ஓத வச்சு கொண்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். இது 2 ஓகே என்றா நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபாஸ்டா மூவ் ஆகிடும், ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் வந்துக்குது. நான் ஊண்டா ஒழுங்குபடுத்திக்கிறேன். ரெக்கார்டை கொஞ்சம் கவனமா கேட்டு பார்த்துக்கொள்ளுமா. அதுக்கு முன்னால கட்டாயம் உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கோங்க. பெரிய பிரச்சனை இருக்குது டைமிங்.